அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சிசேரியன் செக்ஷன் பத்தி ஒரு ஆர்டிகல் வந்துருச்சு, அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா? தெலுங்கானா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோடு பை தமிழ்நாடு. அடுத்தது, நாகாலாந்து ஹேஸ் லோவஸ்ட் ரேட் ஆஃப் சிசேரியன் இன் இந்தியா. அதாவது தெலுங்கானா முதல் இடத்திலும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி குழந்தையை பெற்றுக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை பத்தி லான்சென்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்காங்க, இவங்க ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த லான்சென்ட் நிறுவனத்தோடைய ஆய்வின் முடிவுல பாக்குறப்ப நமக்கு தெலுங்கானா இந்திய அளவுல முதலிடத்துல இருக்கிறதாகவும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கிறதாகவும் அறிக்கை வெளியாயிருக்கு. இந்தியாவிலே மிக குறைவா நாகாலாந்துல சிசேரியன் செக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது, அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கு. இந்த நாள் நல்ல நாளா இருக்கு, இந்த நாள் அன்னைக்கு குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு சில மூட நம்பிக்கைகள். அடுத்ததா பார்த்தோம்னா அந்த பிரசவம் வலியை தாங்க முடியாத அளவுக்கு பெண்களுடைய உடல்நிலை இருப்பது, இந்த மாதிரியான காரணங்களால இந்தியாவில் இந்த சிசேரியன் செக்ஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கிறதாக நமக்கு அந்த ஆய்வு முடிவுல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே சரிதான். சரியா? அடுத்தது, இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் 2024 இஸ் அவார்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி பரிசு 2024 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தோம்னா சிலி அப்படிங்கிற நாடு இருக்கு. ஓகேங்களா? சிலி அப்படிங்கிற நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மிச்சல் பேச்சலட் அப்படிங்கிற இந்த பெண்மணிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. போன வருஷம் பார்த்தோம்னா டேனியல் பேரன்போயும் அண்ட் அலி அபு அபாத் 2023 ஆண்டுக்கான விருது அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். 2024 பார்த்தோம்னா மிச்சல் பேச்சலட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, வாட் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் செக்யூரிட்டி ஃப்ரீ லோன்ஸ் கிவன் டு ஃபார்மர்ஸ்? விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடனின் உச்சவரம்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி விவசாயிகளுக்கு 1.6 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பிணையில்லா கடன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுட்டு வருது இந்தியாவில். ஓகேங்களா? இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த விதை, உரம் போன்றவற்றினுடைய அந்த பொருட்களுடைய விலைவாசி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. பொதுவாகவே பார்த்தோம்னா நம்மளோட பொருளாதாரத்துல இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. இன்ஃபிளேஷனும் அதிகமாயிருக்கு, விவசாயிகளுக்கு தேவையான இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறதுமே அதிகமாயிருக்கு. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ நேத்து மீட்டிங்ல இந்த 1.6 லட்சம் அப்படிங்கிற இந்த உச்சவரம்பை இன்க்ரீஸ் பண்ணி 2 லட்சமாக உயர்த்தி இருக்காங்க. விவசாயிகள் இனிமேல் பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணை இல்லாத கடன்களை வாங்கிக்கலாம். சரியா? அடுத்ததா, which of the following is the world's first AI engineer அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் உலகின் முதல் ஏஐ பொறியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா டெவின் அப்படிங்கிற இந்த ஏஐ தான். காக்னிஷன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஏஐயை உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா? காக்னிஷன் ஏஐ அப்படிங்கிற இந்த நிறுவனம். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா ஐரிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்த ஏஐ டீச்சர். ஓகேவா? சாரா அப்படிங்கிறது WHO ஏஐ, உலக சுகாதார அமைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஏஐ பேர் தான் WHO. அடுத்தது கிறிஷ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுடைய டிடி கிசான் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு. கிறிஷ் மற்றும் பூமி இது ரெண்டுமே பார்த்தோம்னா டிடி கிசான் அப்படிங்கிற சேனல்ல இருக்கக்கூடிய ஏஐ ஆங்கர்ஸ். ஓகேவா? கடைசியா பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் சோஷியல் செக்யூரிட்டி அசோசியேஷன்ஸ் குட் பிராக்டிஸ் அவார்ட் ஃபார் ஏசியா அண்ட் பசிபிக் இஸ் அவார்டட் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச சமூக பாதுகாப்பு சங்கத்தின் ஆசிய மற்றும் பசிபிக்கிற்கான நல்ல பயிற்சி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா EPFO அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு தான். ஓகேங்களா? இவங்களுடைய இந்த பென்ஷன் திட்டங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நல்ல முறையில மக்களுக்கு உதவிகரமா இருக்கனால இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.